அதனால அந்த ஸ்விட்சிங் ப்ராசஸ் மூலமாக டிஎன்ஏ பாலிமரேஸ் ஸ்விட்சிங் ப்ராசஸ் மூலமாக எப்சிலான் வந்து லேடிங் ஸ்டாண்டை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுது. அதே மாதிரி லேகிங் ஸ்டாண்டை யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா. அது வந்து லீடிங் ஸ்டாண்ட் வந்து எப்சிலான் எல்இ லீடிங், லேகிங் ஸ்டாண்ட் அதோட ஆப்போசிட் டெல்டா. ஓகேங்களா? இப்போ வழக்கம் போல் லேகிங் ஸ்டாண்ட் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். இந்த டிஸ்கண்டினியூஸாக உள்ள ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து சீக்வன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ப்ரைமர் வந்து ரிமூவ் பண்ணும். ப்ரைமரை ரிமூவ் பண்ணுறதுக்கு FEN1 அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸும் இன்னொன்று வந்து RNase-H, இது ரெண்டும் சேர்ந்து அந்த ப்ரைமரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல திரும்பி டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல ஃபில் பண்ணுது. அந்த இடத்துலலாம் ஃபார்ம் பண்ணி ஃபில் பண்ணது போக மிச்சம் மீதி இடத்துல சின்ன சின்ன இடத்துல கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்காக டிஎன்ஏ லைகேஸ் வந்து கேப் ஃபில் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு 3' தேவை. அது வந்து லீடிங் ஸ்டாண்டில் இருக்குது. இப்போ லேகிங் ஸ்டாண்டோட எண்டில் வந்து 5' இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் லீடிங் ஸ்டாண்ட் லேகிங் ஸ்டாண்ட் பண்ணுறப்போ லேகிங் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டராக இருக்கும் லீடிங் ஸ்டாண்டை வந்து கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா அந்த கடைசி எண்டிங்கில் வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்காது, அதனால இது ஷார்ட்டனாக இருக்குது. அந்த மாதிரி டயத்தில் வந்து டெலோமரேஸ் இருக்குல்ல, டெலோமரேஸ் வந்து அந்த 3' வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆயிருக்கும்ல லீடிங் ஸ்டாண்டில், அந்த இடத்துல போய் உட்காந்து ரிப்பீட்டடாக நிறையா சீக்வன்ஸ் வந்து உருவாக்கும். அது எப்படி உருவாக்குது அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமாக அந்த அதுக்கு வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ட்டை வந்து RNA ப்ரைமர் இருக்கும், அதை அட்டாச் பண்ணி நிறையா சீக்வன்ஸை உருவாக்கி அதுக்கு கீழே வந்து ஆப்போசிட்டாக நிறையா அந்த நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸை உருவாக்கி கொண்டுட்டு போகுது. அது என்னதான் பண்ணி கொண்டுட்டு போனாலும் லேகிங் ஸ்டாண்டோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் போய் முடியும் லீடிங் ஸ்டாண்டை கம்பேர் பண்ணுறப்போ. ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் அதோட ஸ்டாண்டோட சைஸ் வந்து ஷார்ட்டன் ஆகிட்டே வரும். இதை வச்சு தான் நமக்கு வந்து ஏஜிங் நடக்குது.